ரீசெண்டா என் மாமா பொண்ணோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்காக சிவகாசி போயிருந்தோம். அங்க சிவகாசியில அரசன் டர்ஃப் கோர்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அவங்க அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கெஸ்ட் வர்ற எல்லாருக்குமே ஒரு 3 hours அங்க ஃப்ரீயா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால்லாம் விளையாடுற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஏசி ஹாலில், ஒரு மினி ஏசி ஹாலில் அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மீன் டைம் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இங்கே உட்காந்து கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லாவே இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, நல்லா விளையாடுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆம்பிள் கார்ஸ் பார்க்கிங் ஸ்பேஸுமே இருந்துச்சு, ஒரு மினி ஏசி ஹாலும் இருந்துச்சு, ஒரு டைனிங் ஸ்பேஸுமே கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு டேவோட கிளைமேட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ விளையாடுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டான ஆம்பியன்ஸோட சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு மினி கெட் டுகெதர் மாதிரி அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக மெயினான விஷயத்துக்கு நாங்கள் வந்தோம். அதுதான் லஞ்சு. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன் இருந்துச்சு. நாங்கள் நான்வெஜ், ஸோ அதனால நான்வெஜ் மட்டும் தான் நான் இதில் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இலையை போட்டுட்டு பைனாப்பிள் கேசரியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நல்லா ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே ரைத்தாவும் வச்சிருந்தாங்க. ஸோ அதோட நல்ல ஃப்ளேவரே சூப்பராக இறங்கிச்சு அந்த கேசரி ஃபுல்லாகவே. அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் சிக்கன் 65 வந்துச்சு. இது போன் பீஸு, ஓரளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். உள்ள சிக்கன் பீஸுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அந்த போனோட அட்டாச் பண்ணிக்க பீஸுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெனுவோட ஹைலைட்டான மட்டன் பிரியாணி வந்துச்சு. நல்ல சீரக சம்பா ரைஸில் சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக அந்த பிரியாணி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல மட்டன் பீசஸ் ஒவ்வொன்றும் நல்லா டெண்டராக செம்மையாக இருந்துச்சு. கோலா உருண்டை இது எங்களோட ரொம்பவே ஃபேவரட். ஆக்சுவலாக வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அந்த கோலா உருண்டை அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கூடவே கரண்டி ஆம்லேட் இல்லை புளி ஆம்லேட், அதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே எங்களுக்கு சைடில் அவங்களோட எலும்பு குழம்பு ஊற்றுனாங்க. அதை நான் இந்த வீடியோவில் காட்ட முடியல. அந்த எலும்பு குழம்பு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அட் த சேம் டைம் இந்த பிரியாணிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சைட் டிஷ்ஷாக அவங்களோட சாப்ஸ் கிரேவி, சிக்கன் சாப்ஸ் கிரேவியுமே ஊற்றுனாங்க. அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதில் போட்டிருக்க சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா ரொம்ப நேரம் குக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ அந்த கிரேவியை பாருங்க, அந்த கிரேவிக்கு மேலே இருக்க பீஸில் நான் இப்போ கை வைக்கும் போது அப்படியே அந்த மீட்டை எப்படி வருதுன்னு பாருங்க. செம்ம சாஃப்டாக ஒரு பிரியாணிக்கு பக்காவான காம்பினேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லணும். பிரியாணிலாம் போக ஒயிட் ரைஸ், ரசம், மோர்னு சொல்லிட்டு அதர் ஆப்ஷன்ஸுமே இருந்துச்சு. அதை நான் பெருசாக கவர் பண்ண முடியல. அண்ட் காய்கறி கூட்டுமே வச்சிருந்தாங்க, ஒரு உருளைக்கிழங்கு காய்கறி கூட்டுமே வச்சிருந்தாங்க. அதுவும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிரியாணி, கோலா உருண்டை, ஆம்லேட்னு சொல்லிட்டு எத்தனை ரவுண்டு போகணும்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு டெலிஷியஸாக இருந்தனால நாங்கள் திருப்பி சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டக்கான கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்காக நாங்கள் மறுபடியும் விளையாட கிளம்பிட்டோம். மறுபடியும் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால்லாம் விளையாண்டுட்டு அன்னைக்கு டேவை அல்டிமேட்டாக வைண்ட் அப் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த மெயின் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் நடந்த அந்த ஏசி மினி ஹாலை நான் பெருசாக கவர் பண்ண முடியல. ஸோ அதனால வீடியோவில் காட்டல. அது ஒரு மினி ஹால், ஒரு 50 பேர் 60 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு அங்கே வைக்க முடியும். நல்ல ஏசி ஏர் கண்டிஷன்ஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு மினி கெட் டுகெதர்லாம் பக்காவாக அங்கே எனக்கு தெரிஞ்சு அரேஞ்ச் பண்ண முடியும். நல்லா வாஸ்டான ஸ்பேஸில் இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது, அல்டிமேட்டான லஞ்சு, பிளே ஏரியான்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்திருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you.